என்ன லைஃப்டா இது? இப்படியே இருந்தா எப்படி முன்னேறது? நம்ம யாருக்காக வாழ்றோம்? நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படியே நடக்குது? நம்ம கூட யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பா? இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்லப்போற விஷயங்கள் உங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு உறவுமுறை, இல்ல வரக்கூடிய ஒரு உறவுமுறையா இருக்கலாம். அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். ம்ஹ்ம். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மள யார் பார்த்துக்கிட்டா? நம்ம அம்மா, அப்பா நெறைய பேர் கூட இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டா, அடுத்து யார் பார்த்துக்கிட்டா? நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ். இன்னும் கொஞ்சம் வளர்றோம். காலேஜில் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள். இப்படி ஜாலியாக நடந்துகிட்ருக்க வாழ்க்கையில் எல்லா என்ஜாய்மெண்ட்டும் ஒரு டைமில் முடிஞ்சு போகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப், ஒரு மேரேஜ், ஒரு வேலை. இது வரும்போது தான் உங்களுக்கு ஒரு உண்மையான பொறுப்பே வருது. இது வரைக்கும் இன்னொருத்தவங்களோட பொறுப்பில், அவங்களோட நிழல்ல நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரியல் சொசைட்டி ஆஃப் லைஃப், இந்த வேலை, இந்த மேரேஜ் இப்படி போகும்போது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே பெருசாகுது. நீங்கள் உங்களையும் பார்த்துக்கணும், நீங்கள் மற்றவங்களையும் பார்த்துக்கணும். இது வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்ட உறவுகளை நீங்கள் பார்த்துக்கணும். 22, 23 வயசு ஆகும்போது இந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயமே இந்த லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதான். எப்படி நம்ம இருக்கணும், எப்படி பார்த்துக்கணும், ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஸ்கூலில் ஒரு புக்கு படிக்கிறோம், எப்படியெல்லாம் அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயங்களையும் பற்றி ஒரு லெசன் நமக்கு சொல்லித்தருது. இது வந்து லைஃப் ஜேர்னி. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், எப்படி கேர் பண்ணணும், யார் கூட இருக்கணும், யாரையெல்லாம் பார்த்துக்கணும், இப்படின்னு தெரிஞ்சுக்க போகிற ஒரு லைஃப் லெசன் தான் இந்த வீடியோ. யாரையெல்லாம் பார்த்துக்கணும்? கடவுள், குடும்பம், வேலை செய்கிற இடம், சொசைட்டி, நண்பர்கள், கணவன், மனைவி. எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டாபிக் பேசும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ம்ஹ்ம். என்ன ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இந்த உறவுமுறை லாஸ்ட் ப்ரையாரிட்டியா? Yes. இல்லை, இது கொஞ்சம் பெரிய டாபிக். கடைசியாக ஏன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவோட முடிவில் புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிற அந்த முன்னுரிமை யாருக்குன்னா கடவுள். கடவுளா? கடவுள் தானே நம்மளை பார்த்துப்பாரு. நம்ம எப்படி கடவுளை பார்த்துக்க முடியும்? நான் சொல்ல வர்றது அது இல்லை, இது வேற. ஃபஸ்ட்டு லைஃப்பில் கடவுள் பக்தி முக்கியம், இல்லைனா கடவுள் மேலே இருக்கிற பயம் முக்கியம். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் கரெக்டாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பிக்கை ஃபஸ்ட் இருக்கணும். இவர் என்ன கடவுளை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, எந்த கடவுள் பெருசு இல்லை சிறுசு அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னோடய பார்வையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது ஒரு இயற்கை. ஓகேவா? உங்களுக்கு தெரியக்கூடிய ஆட்கள், அம்மா, அப்பா, சுற்றி இருக்க எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. இது தவிர உங்களை வேறு யார் பார்க்குறது அப்படின்னா இயற்கை. உங்களுக்கு உங்களுடைய சுவாசம் எங்கேருந்து வருது? உங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்க என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அந்த பொருளோட பேஸ்னு ஒன்று வேணும்ல. ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, நிலம் வேணும், தண்ணி வேணும். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க, கரண்ட் வேணும், சிஸ்டம் வேணும். அது ஒரு சோர்ஸ். அதுவும் தண்ணியிலேருந்து, காற்றுலேருந்து, இல்லைன்னா ஒரு அணுவோட கருவிலேருந்து பிளந்து தான் வெளியே வருது. ஸோ இப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பேஸும் உங்களுக்கு யார் தர்றாங்க? கடவுள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். எந்த வித சூழ்நிலையிலும் அந்த பேஸ் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தீங்கு செய்கிறதோ, சேதாரம் பண்ணுறதோ, ஏதாவது வெடிக்க வைக்கிறது, இல்லை அதை மிஸ்யூஸ் பண்ணுறது கூடாது. உங்களுடைய பொருளோ இல்லை உங்கள் உழைப்பால் கிடைச்ச பொருளோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது தப்பு கிடையாது. அடுத்தவங்க உழைப்பை எடுத்துக்கிறது, அடுத்தவங்க உழைப்பில் வரக்கூடிய விஷயங்களை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு. இதுக்கு பேர் தான் டிசிப்ளின். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும், லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும். ஒழுக்கமாக இருக்க பழகிக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. இயற்கையை வந்து நம்பணும், இயற்கையை பாதுகாக்கணும். தெரியக்கூடிய ஆட்களாக இருக்கிற உங்கள் அம்மா, அப்பா இந்த 2 பேரையும் நல்லா பார்த்துக்கணும். என்னோட பார்வையில் எல்லோருமே கடவுள் தான். அடுத்து உள்ளது குடும்பம்.
குடும்ப உறுப்பினர்கள். முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஒரு ஒரு நாளும் இந்த கேலண்டர்ல இருக்கிற டேட் எப்படி மாறுது? எப்படி உங்க ஃபோன்ல இருக்க டைம் சேஞ்ச் ஆகுது? எப்படி நீங்க பகல்ல பார்க்குற சன் நைட் காணாம போகுது? இப்படி தான் ஒரு நாள் அப்படிங்கிறது காணாம போயிடுது. உங்களால காலத்தை எதிர்த்து ரிவர்ஸ்ல லைஃப்பை எப்போதுமே மாத்த முடியாது. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கணும். இதான் பண்ண போறேன், இப்படி தான் இருக்க போறேன், இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வந்துரணும். முதல்ல என்ன இருக்குதோ அதுக்கு மட்டும் தான் நீங்க எதிர்பார்க்கணும். நீங்க செய்யணும். அளவுக்கு மீறி எதுவுமே செய்யக்கூடாது. ஓகேவா? உங்களால் ஒண்ணு முடியும் அப்படின்னா, அது சரி அப்படின்னு சொல்லுங்க. உங்களால ஒண்ணு முடியாது அப்படின்னா, இல்ல, நோ அப்படின்னு சொல்லி பழகுங்க. நீங்க செய்ய முடியாத ஒண்ணு, நான் செய்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தப்பான ஒரு ப்ராமிஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் கஷ்டம், உங்கள நம்பி இருக்கிற இன்னொரு பெர்சனுக்கும் கஷ்டம். யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், யார பார்த்துக்கணும், யாருக்கு பதில் அப்புறம் சொல்லணும், யாருக்கு பதில் உடனே சொல்லணும். இதுக்கு பதில் உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா உங்களுடைய அம்மா, அப்பா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப், சகோதர, சகோதரிகள். இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த பூமியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்கள் தான் உங்கள் லைஃப் லாங் உங்க கூட வரக்கூடிய ஆட்கள். நீங்க பார்க்கக்கூடிய மத்த ஆட்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட வேலை செய்றவங்க, நீங்க இடம் மாத்துனீங்க அப்படின்னா எல்லாருமே மாறிடுவாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எப்போதும் மாறாது. ஸோ இவங்களுக்கு உங்களோட ப்ரையாரிட்டிய குடுங்க. அப்பதான் உங்க லைஃப் ஜர்னி ஸ்மூத்தா போயிட்டுருக்கும். அடுத்து வேலை செய்ற இடம். இந்த வேலை செய்ற இடத்த பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஒரு சிலரோட கையில அது கிடையாது. சூழ்நிலைய பொறுத்து உங்களோட வேலை மாறும். நெனச்ச வேலை ஒரு சிலருக்கு கிடைக்காம போறதுக்கு அவங்களோட சூழ்நிலையும் ஒரு காரணமா இருக்கு. ஆனா, கிடைச்ச ஒர்க்ல நீங்க பெஸ்ட்டா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க், அதாவது துப்புரவு வேலை செய்றீங்க அப்படின்னா, அந்த வேலைய பெஸ்ட்டா பண்ணணும். நீங்க உங்க வேலைய பெஸ்ட்டா பண்ணும்போது, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள், பாஸஸ் ஆர் லீடர்ஸ், உங்களுக்கு மேல இருக்கிற கடவுள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, சின்ன ஒர்க்க பெஸ்ட்டா பண்றாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த பொசிஷன்ல முன்னேற்றத்த குடுப்பாங்க. என்ன வேலை செய்யணுமோ அத புரிஞ்சு, தெளிவா, கரெக்ட்டா பண்ணணும். தப்பு இருந்தா அத சொல்லிறணும். எதையும் மறைக்கக்கூடாது. நீங்க பண்ற வேலை, நீங்க யாருன்னு அவங்களுக்கு உங்கள பிரதிபலிக்கும். உங்களோட கெப்பாசிட்டி என்ன? உங்களோட மென்டாலிட்டி என்ன? உங்களோட டெடிகேஷன் எந்த லெவல்ல இருக்குது? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய குரோத் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். வேலைய தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலே, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். அடுத்து சொசைட்டி. இந்த சொசைட்டி அப்படிங்கிறது உங்கள சுத்தி இருக்கக்கூடிய, உங்கள மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லன்னா குடும்பங்கள். இந்த சுத்தி இருக்க ஆட்கள் என்ன நினைப்பாங்க? இந்த குடும்பம் என்ன நினைக்கும்? அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம இப்படி பண்ணா நம்மள அப்படி பார்ப்பாங்களா? நம்ம அப்படி பண்ணா நம்ம இப்படி நினைச்சுருவாங்களா? நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது. உங்க லைஃப்ப நீங்க மாத்தாதீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க பண்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்னு. அத இன்னொருத்தவங்க தப்பா பார்க்குறாங்க, இன்னொருத்தங்க தப்பா நினைப்பாங்க, அப்படி நினைச்சு நீங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள செய்யாம விடக்கூடாது. அவங்கள மாதிரி இல்ல, அவங்களுக்காக நீங்க உங்கள மாத்திக்கிறீங்க அப்படின்னா, நீங்களும் அவங்கள மாதிரி மாறுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாற்றத்துக்கு நீங்க ஒரு வழி கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு உங்கள பத்தி ஒரு குறை சொல்றவங்க, "நீ ஏன் இத செய்ற? இத நான் அப்பவே சொன்னேனே செய்யாதன்னு." இப்படி சொல்றவங்க எல்லாரும் ஒரு டைம் ஃப்ரேம்ல உங்க லைஃப்ப விட்டு போயிருவாங்க. அப்படி அவங்களுக்காக செஞ்ச எந்த வேலையும் வேஸ்ட்டு தான். அன்னைக்கு நாளும் வேஸ்ட்டு, அன்னைக்கு இருந்த உங்களோட நேரமும் வேஸ்ட்டு தான். இவ்வளோ நாள் தான் வாழ்க்கை அப்படி இருக்கிற இடத்துல, இன்னொருத்தவங்களுக்காக உங்க நாட்கள வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலிக்காக, உங்க ப்ரையாரிட்டில இருக்கவங்களுக்காக பண்றீங்கன்னா, அது ஓகே. யாரோ ஒருத்தவங்களுக்காக உங்களோட நாட்கள வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்கள இவன் செய்ய மாட்டான், சரியா வராது, இவனுக்கு தெரியாது, இவன் வேஸ்ட்டு இப்படி சொல்றவங்க, ஒரு நாள் நீங்க உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகும்போது, எனக்கு தெரியும் இவன் நல்லா வந்துருவான்னு, இவன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருவாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கைகட்டி உங்கள பார்க்குறவங்க, நாளைக்கு உங்கள கைத்தட்டி வரவேற்கலாம். இப்படி மாறணும் அப்படின்னா, ஒழுக்கம், பொறுப்பு இது 2 இருந்தாலே போதும். வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அடுத்தது நல்ல நண்பர்கள். உங்களுடைய அம்மா, அப்பா, உங்களோட சகோதர, சகோதரிகள், சொந்த பந்தம். இவங்க எல்லாமே உங்களுடைய இரத்த பந்தங்கள்.
இவங்கள தாண்டி எந்த பந்தமும் இல்லாமல் இருக்கிற 2 உறவு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு உங்களுடைய கணவன் அல்லது மனைவி. இன்னொன்னு உங்களுடைய நண்பர்கள். இப்ப நம்ம பேச போறது நண்பர்கள் பத்தி. நண்பர்கள் உங்களுடைய இரத்த பந்தம் இல்லாத உறவுகள். நல்ல நண்பர்கள் இருந்தா உங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். நண்பர்கள் ஒரு கண்ணாடி மாதிரி. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்க லைஃப் இருக்கும். அந்த பெர்சன் உங்க ஃப்ரெண்டு. கோவப்படக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னா, உங்களுக்கும் கோபம் அப்படிங்கிற குணம் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியாமயே வந்துரும். பாசிட்டிவா எடுத்துக்கிற ஒரு ஃப்ரெண்டு, "வா மச்சான் பார்த்துக்கலாம்" அப்படி சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்துரும். ஒரு நேர்மையான எண்ணம் இருக்கும். இல்ல அவன் ரொம்ப சோகமா, எப்போதும் டல்லாவே இருக்க ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா, நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு நேர்வழி. எப்படி நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது? சொல்றேன் கேளுங்க. எது ரைட்டுன்னு சொல்ற ஆள், இதுதான் உங்க நண்பரா இருக்கணும். தப்பான வழிய காண்பிக்கிறதோ, இல்ல எப்போதும் சோகத்திலே முங்கி இருக்கிற ஆட்களோ, அது உங்க லைஃப்ப நெகட்டிவா மாத்திரும். ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். அத அவங்க கேட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு யோசனையோ, ஒரு தீர்வையோ குடுக்கலாம். இதில நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, நல்ல நண்பர்கள உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். உங்க உறவு முறை மாரி கிடையாது. கிடைச்சத வச்சு வாழ்றதுக்கு. உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, இல்ல அவங்கள பத்தி தப்பா உணர்றீங்க அப்டின்னா, அவங்கள விட்டு நீங்க ஒதுங்கிக்கலாம். நல்ல நண்பர்கள் உங்கள நல்ல நிலைக்கு கொண்டு போவாங்க. அடுத்து நம்ம பேச போறது லாஸ்ட் கணவன் அல்லது மனைவி. லைஃப்ல வரக்கூடிய இன்னொரு இரத்த பந்தம் இல்லாத ஒரு உறவுமுறை கணவன் இல்லைனா மனைவி அப்படிங்கிறது தான். நட்பு அப்படிங்கிறது வேற, அதோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு அங்கமாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு கொடுக்கணும். இன்கேஸ் உங்கள் மனைவி அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுடைய சகோதரிக்கு, உங்களுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதே ரெஸ்பெக்ட்டை, அதே ப்ரையாரிட்டியை அவங்களுக்கு கொடுக்கணும். இல்ல வரக்கூடிய கணவருக்கு, உங்க சகோதரர், இல்ல உங்க அப்பாவுக்கு நீங்க என்ன மரியாதை குடுக்குறீங்களோ, அதே அளவு மரியாதையும், முன்னுரிமை குடுக்கணும். நீங்க அவங்கள இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க மேல அவங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஃபேமிலி மட்டும் நல்லா பார்த்துக்கிறாங்க, என்ன ஒழுங்கா கவனிச்சுக்கிறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வராது. ஸோ அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம நீங்கள பார்த்துக்கிட்டாலே இந்த உறவுமுறை அப்படிங்கிறது எப்பவுமே இந்த கல்யாணத்தில போடக்கூடிய 3 முடிச்சு, கை விரல்ல போடக்கூடிய மோதிரம், இது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம எப்படி வாழணும்? யாருக்காக வாழ்றோம்? யாருக்கு முன்னுரிமை குடுக்கணும்? அப்படிங்கிறத நான் ஃபுல்லாவே சொல்ட்டேன். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அத பார்த்து நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.